ஹாய் கைஸ், வெல்கம் டு GNK Vlogs. ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறோம். நம்மளோட புது செட்டப் தான் கப்பி செட்டப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னு. ஸோ நிறைய நாள் வேலை செஞ்சுருக்கோம் இதுக்கு மட்டுமே. க்ளீனிங் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்து குப்பை இல்லாமல் சூப்பராக வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே தர்மாக்கோல் நான் ரெடி பண்ணது தான். ஸோ தர்மாக்கோலே கிட்டத்தட்ட எனக்கு 1 month ஆச்சு. ஒவ்வொரு ட்ரிப்பு போனால் 2 தர்மாக்கோல் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு 8 தான் கிடச்சிச்சு. இதுக்கு மட்டுமே ஒரு 1.5 மாதத்துலேருந்து வரைக்கும் நான் டைம் எடுத்திருப்பேன். ஸோ இன்னும் சேர்த்தணும். ஸோ இன்னும் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கப்பி செட்டப்புக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் கப்பீஸ் வாங்குறதுக்கெலாம் போகலாம். இனிமேட்டு ஒவ்வொரு விலாகும் வந்துடும் உங்களுக்கு. கேரளாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றது எல்லாமே சீரீஸாக நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ இனிமேல் GNK கப்பீஸ் வேர்ல்டுக்கும் அந்த பேஜையும் பாருங்கள். முக்கியமாக யூடியூப் சேனலு கண்டிப்பாக திரும்ப ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. லாங் வீடியோஸும் நம்ம கண்டிப்பாக GNK கப்பீஸ் வேர்ல்ட்லையும் போட்டுருவோம். ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ போக நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3-4 நாளில் கேரளா போக போகிறோம். ஸோ இப்போ இருந்தே பண்ணால் தான் இது எல்லாமே வேலை முடியும். ரெண்டு மணி நேரம் கழித்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட 7-8 பாக்ஸ் வரைக்கும், கிட்டத்தட்ட 8 இல்லை 9 பாக்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 3-4 நாளில் நாங்கள் கிளம்பலான் இருக்கோம் கேரளாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான விலாக்ஸு என்னென்ன மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும் எல்லாமே ஒரு நோட் பேட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2-3 மணி நேரம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சின்ன சந்து. ஸோ இந்த சின்ன சந்தில் என்னால் தண்ணியை கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களோட ஃப்யூச்சர் பிளான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பைப் கனெக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி இங்கே இதுக்கு தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போதைக்கு போடல. மேபி ஃப்யூச்சரில் இன்னொரு 2 to 3 monthஸில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பைப் மட்டும் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஓஸ் மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு லீக்கேஜ் எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி செக் பண்ணி தான், அதான் இது செக் பண்ணுறதுக்கே 1.5 months வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். 2 டப்பாவும். ஸோ ஓரளவுக்கு ஓகே தான், பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே கேரளாவில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பாக்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்ட்ரெயின் வாங்க போகிறோம் எல்லாமே போய் பார்க்கலாம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கோம். பட் இன்னும் அங்கே போனால் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். ஸோ அதனால் கேரளாவில் போய்